दुःशः क्षुण्मां त्यक्तोदमभिबाधते पिबन्तं त्वन्मुगाम्बोजच्युतं हरिकथामिருதம். உங்க வாக்கிலிருந்து ஒரு ஹரிகதை சுதம் நழுவி வரதே. முகாம்போஜச்சுதம், தாமரை போன்ற உங்களுடைய முகத்திலிருந்து நழுவி ஒரு ஹரிகதைங்கிற அமிர்தம் வருது. அந்த அமிர்தம் என் காது வழியா உள்ள போனதுனாலே என்ன ஆச்சு அப்படின்னார், ஹரிகதையை சாப்பிட்டவாளுக்கு எங்கேயாவது பசிக்குமா? எனக்கு பசிக்கல, எனக்கு தூக்கமும் வரல, எனக்கு டயர்டும் ஆகல. நீங்க கதையை நிறுத்தினாதான் எனக்கு பசிக்கிற மாதிரியோ தூக்கம் வரா மாதிரியோ இல்ல தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஹரிகதைங்கிற அமிர்தத்தை சாப்பிட்டு இருக்கிறதுனால நீங்க பாட்டுக்கு கதையை சொல்லுங்க. சந்தோஷம் தாங்கள அவருக்கு. நல்ல கதை சொல்றவாளுக்கெல்லாம் அவளுக்கு நிறைய சம்பாவனை கொடுத்தாலோ நல்ல ஷால் போட்டாலோ இல்ல நீங்க தான் இன்னைக்கு பால வால்மீகி இல்ல பாலசுகர் பாலவியாசர் இந்த பட்டம் கொடுக்கறதெல்லாம் காட்டிலும் ஒரு 10 பேர் நன்னா தலையாட்டி ரசிச்சு கதையை கேட்டாதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இவ்வளவு விஷயங்களை சொல்றோமே, இத அவ கிரகிக்கிறாளா, புரியறதா, அதை சந்தோஷப்படுத்துறாளா? இல்லைன்னா புராணம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பௌராணிகர்களுடைய குடும்பம் ஒரு ஊர்ல இருக்கும். அவர்கள் இங்கிருந்து பாம்பே டெல்லி அந்தந்த ஊருக்கு தன்னுடைய குடும்பத்தில எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு ஊர்லயும் 7 நாட்கள் 10 நாட்கள் 1 மாசம் தங்கி சாயங்காலம் 2 மணி நேரம் கதை சொல்ல போறா. அப்படியே தங்கி 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 அவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணுங்கிற ஆசையில தானே சொல்றா. யாராவது ஒருத்தர் ரசிச்சு கேட்டா அது அவளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை வேற எதுவும் கொடுக்காது. அப்படிதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு சமயம் ஒரு ஊருக்கு ஒரு புராணம் சொல்றவர் வந்தார். பௌராணிகர் கதை சொல்றவர் ராமாயணம் சொல்லிகிட்டே இருந்தார். தினமும் முதல்ல ஒருத்தன் வருவான், நன்னா தலையாட்டி அப்படி கேட்பான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்களே. டெய்லி கதை ஆரம்பிக்கும் பொழுதே அவரோட கவனம் அவன் வந்துட்டானா நன்னா தலையாட்டி கதை கேட்பானே, அவன் வந்த பிறகுதான் நம்ம ராமாயணத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பார். அவனும் வந்துருவான், தலையாட்டி ஆட்டி ஆட்டி கேட்பான். அவருக்கு அந்த ஊரு ராமாயணம் முடிஞ்சு போகும்பொழுது ஒரு மனசுல ஒரு வருத்தம், நல்ல ரசிக்கனை விட்டுட்டு போறவே. நம்ம அவனை கூப்பிட்டார். அப்பா ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு சிரத்தையா நீ ராமாயணம் கேட்ட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு போனோம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சொல்லு. அவசியம் ஒரு சந்தேகம் இருக்குங்க எனக்கு. என்னப்பா சந்தேகம்? நீங்க ராமன் ராவணன் 2 பேரை அடிக்கடி உபயோகப்படுத்திண்டே இருந்தேன். 2த்துலயும் ராங்கிற சப்தம் வருது. எனக்கு இப்ப என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, ராமன் ராட்சசனா இல்ல ராவணன் ராட்சசனா? இதான் எனக்கு இருக்கிற சந்தேகம். அவருக்கு எப்படி இருக்கும்? தலையில கைய வச்சுட்டார். அவனை பார்த்து சொன்னார், அப்பா ராமரும் ராட்சசன் இல்லே, ராவணனும் ராட்சசன் இல்லே, உனக்கு கதை சொன்னேனே நான் தான் ராட்சசன் அப்படின்னார். கதை சொல்றவாளுக்கு யாராவது ரசிச்சு கேட்டாதான் அந்த கதை குஷியா சொல்ல வரும். அதனாலதான் முதல்லயே சுகபிரம்மம் எல்லாரையும் கூப்பிடும் பொழுதே ரசிகாக புவி பாவுகாக அப்படின்னார். இப்படிலாம் இவன் கதை கேட்ட உடனே சந்தோஷம் தாங்கள சுகபிரம்மத்துக்கு. சம்யக் விவசிதா புத்திஸ்தவ ராஜரிஷி சத்தமா வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதிஹி. இதுவரைக்கும் பரீட்சத்தை நிறைய வாட்டி கூப்பிடுவார். ராஜன்னு கூப்பிடுவார், அபிமன்யு சுதான்னு கூப்பிடுவார், பாண்டுபுத்திரான்னு கூப்பிடுவார், பலவிதமா கூப்பிட்டிருக்கார். இங்க எப்படி கூப்பிடுறாருன்னா ராஜரிஷின்னு சொன்னா போறாதா, ராஜரிஷி சத்தமா, ராஜரிஷிகள்லயே சிரேஷ்டமானவனே, சிறந்தவனே. என்ன ஆச்சுன்னா, சம்யக் விவசிதா புத்திஸ்தவ, உன்னுடைய புத்தியானது இப்ப நிச்சயமாயிடுத்து, தீர்மானம் ஆயிடுத்து. உனக்கு வாசுதேவனுடைய கதையில இவ்வளவு ஆசை ஏற்பட்டதேப்பா. சம்யக் விவசிதா புத்திஸ்தவ ராஜரிஷி சத்தமா வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதோ நைஷ்டிகீரதிஹி. சந்தோஷம் தாங்கள் அவருக்கு. வாசுதேவனுடைய கதையில உனக்கு ரதி ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய பாரத தேசத்திலே எவ்வளவோ நதிகள் ஓடுறது. அந்த நதிகள்லயும் 7 நதிகள் ரொம்ப புண்ணியமான நதிகள் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கா. சப்த நதிகள் கங்கை யமுனை செய்வ கோதாவரி நர்மதா சரஸ்வதி சிந்து காவேரி. அதுலயும் தலையாய ஒரு நதி கங்கை.
கங்கைக்கு தமிழ்ல வானதின்னு பேரு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நதி பூமியில வந்தது. கங்கை பவித்திரமானது அப்படிங்கிறது நமக்கு வரைக்கும் கூட அதுல ஒரு நிரூபணம் இருக்கு. என்ன நிரூபணம் அப்படின்னுட்டா, நம்ம காசிக்கு போயிட்டு அந்த காசிக்கு போயிட்டு வந்ததனுடைய ஒரு ஞாபகார்த்தமா கங்கை தீர்த்தத்தை ஒரு காப்பர் சொம்புல அடைச்சு அதை சீல் பண்ணி வீட்டுல வச்சுட்டு இருக்கோம். காசிக்கு போயிட்டு வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த கங்கை சொம்பு உடைச்சு பார்த்தோமானால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துல ஒரு பூச்சியோ ஒரு கிருமியோ இல்ல ஒரு கசடோ எதுவுமே இருக்காது. ஆனா வேற எந்த தீர்த்தத்தையாவது ஒரு 2 நாள் நம்ம ஒரு பக்கெட்ல வச்சா போதும், அது எப்படி மாறுறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கங்கையில அவ்வளவு சாக்கடை, அவ்வளவு குப்பை எல்லாம் கலந்தும் கூட கங்கை பவித்திரமா இருக்கு. அந்த கங்கை சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படிங்கறதுல நல்ல நிரூபணம் இருக்கு நமக்கு. எப்படி நம்முடைய மதத்துல நம்ம ஸ்நானம் பண்றோம் இல்லையா? பிறருடைய மதத்துல ஸ்நானம்ங்கிறது சரீரத்தில் இருக்கிற அழுக்க போக்கிக்கிறதுக்கு, நம்முடைய மதத்துல ஸ்நானம் அப்படிங்கிறது மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்கிக்கிறதுக்கு. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல திருட்டு போயிடுத்து, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா. உடனே போலீஸ்காரர்கள் வந்து அந்த ஒரு மோப்பம் பிடிக்கிற நாயை எடுத்துட்டு வந்து திருட்டு போன சாமான்கள் எல்லாம் பிடிச்சுட்டே அந்த மோப்பம் பிடிச்சுட்டே நாய் போச்சு திருடனை பிடிச்சு. நீங்க எந்த போலீஸ்காரரை வேணாலும் கேட்டு பாருங்கோ, அந்த திருடன் வந்து ஏதாவது ஒரு குளத்துல முழுகிட்டு போயிட்டான், தண்ணியில குளிச்சுட்டு போயிட்டானால் அந்த நாயால மோப்பத்தை தொடர்ந்து பண்ண முடியாது. இவன் உடம்புல இருந்து என்ன வந்தது, அந்த நாய் என்னத்தை மோப்பம் பிடிச்சது, இப்ப தண்ணியில குளிச்சதுனால என்ன அது போச்சு நமக்கு தெரியாது. நமக்கு 6 அறிவு இருக்கலாம், ஆனா பகவான் 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கூட மனுஷனால முடியாத சில சக்திகள் அதுக்கு கொடுத்திருக்கான். பறவை பறக்கிறது, நம்மளால பறக்க முடியுமா? நம்மளால பறக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது மாதிரி இந்த நாய்க்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்கு. அப்ப வாட்டர் இஸ் த பியூரிஃபையர். நீ பூஜை பண்ணும் பொழுதோ, நீ இல்லைன்னா கோவிலுக்கு போகும்பொழுதோ குழி அப்படிங்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சாதாரண தண்ணியே உன்னை பியூரிஃபை பண்றது அப்படின்னுட்டா, கங்கையை நீ குளிச்சியானால் அது ஏன் மனசையும் பியூரிஃபை பண்ணாது? அப்ப சித்த சுத்தி ஏன் வராது? கங்கையுடைய தீர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்மளால எப்படி மறுக்க முடியும்? சாதாரண தண்ணியே இப்படி பண்றது அப்படின்னுட்டா, அப்ப கங்கா ஜலத்தினுடைய பவித்திரம் அது உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்கும். ஆனா அந்த கங்கை ஜலத்தை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுது, யாராவது ஒருத்தர் ஜென்மாவில கங்கையில போய் குளிச்சா புண்ணியமாம். போக முடியலையா, வயசாயிடுத்து, வீட்டுல இருக்கக்கூடிய அவளை பார்த்து என்ன கங்கைக்கு கூட்டுண்டு போறியா அப்படின்னு கேட்கிறா. யாரும் கூட்டுண்டு போல, இருக்கிற இடத்துல கங்கே கங்கேன்னு நினைச்சா போறோமா? இல்லை நம்ம கார்த்தால நம்ம குளிக்கிறோமே, குளிக்கும் பொழுது கங்கையை நினைச்சுட்டு குளிச்சா போறோமா? நம்ம சுத்தமாயிடுவோமா? கங்கையை நினைச்சா கங்கையில போய் குளிச்சா, இல்ல கங்கைக்கு போயிட்டு வான்னு ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தா, போயிட்டு வந்தவனை பார்த்தா ஒருத்தன் பவித்திரம் ஆறா மாதிரி வாசுதேவ கதா பிரஷ்னகா புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி பக்தாரம் விருச்சகம் ஸ்ரோத்ரும் தத்பாத சலிலம் யதா. அந்த கங்கை எங்கேந்து வருதுன்னார், வாசுதேவனுடைய பாதத்திலிருந்து வருது. விஷ்ணு பாதம், அவனுடைய பாதத்திலிருந்து தான் கங்கை உற்பத்தி ஆறுது. அந்த வாசுதேவனுடைய பாதத்திலிருந்து உண்டான கங்கை எப்படி கங்கையில ஸ்நானம் பண்றவர்கள், கங்கைக்கு போயிட்டு வரவர்கள், கங்கையை நினைக்கிறவர்கள் எல்லாரையும் பவித்திரமாக்குமோ, அது மாதிரி வாசுதேவனுடைய கதை எப்படின்னா, இந்த கிருஷ்ண கதை நான் சொல்றேன் இல்லையா, என்ன பவித்திரமாக்கும். நீங்க கேட்கிறீர்கள் இல்லையா, இவ்வளவு பேர் உங்களை பவித்திரமாக்கும். நான் சொல்லி நீங்க கேட்கணும்னா அதுக்கு சில பேர் ஏற்பாடுகள் பண்றா இல்லையா, அவளை பவித்திரமாக்கும். கங்கா மாதிரி இந்த வாசுதேவனுடைய கதைகள் 3 பேரையும் பவித்திரமாக்குமாம். அப்பேற்பட்ட கிருஷ்ண கதையை உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னுட்டு இப்ப கதை கேட்கிறவனை கொண்டாடிட்டு சுகபிரமம் ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியாதபடி பூமாதேவி தவிச்சா. பூமிக்கு எது பாரம்? இமயமலை இருக்கிறது பாரமா, இல்லைன்னா பெரிய பெரிய நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது பூமிக்கு பாரமா,